ஹாய், வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் தனி நபரிடம் அடமானம் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறத எப்படி பைசல் அடிக்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். ரசீது ஆவணம் செலக்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே அடமானம் போட்ட பத்திரத்துக்கு டாப்பில் மேலே அடமான ஆவணத்தோட நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த நம்பரை இங்கே போட்டுக்கணும். முந்தைய ஆவணத்தை இணைப்பு செய்க, அதை கிளிக் பண்ணி அந்த ஆவணத்துடைய எண்ணெய் இதில் போட்டுடணும். போட்ட உடனே முதல் கட்சிக்காரர், இரண்டாம் கட்சிக்காரர், அடமானம் வைத்தவர், அடமானம் பெற்றவர் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு சேர்க்க கொடுத்துடணும். இப்போ தொடர்ந்து செயல்படுத்துக. அடுத்து வந்துடலாம். அடமானம் பெற்றவர் பேர் சரியாக இருக்கான்னு இங்கே செக் பண்ணிக்கணும். ஏதாவது தப்பாக இருந்தால் மேலே மாற்றிக்கலாம். எல்லாம் சரியாக இருக்குது, செக் பண்ணிட்டேன். இப்போ மேம்படுத்துக கொடுத்துட்றேன். இது ஏற்கனவே நான் சேர்த்துட்டேன், அதனால் எனக்கு மேம்படுத்துகன்னு காமிக்குது. நீங்கள் புதுசாக அடிச்சிங்கன்னா சேர்க்கன்னு காமிக்கும். நீங்கள் சேர்க்கன்னு கொடுத்துட்டு அடுத்து வந்துடணும். இப்போது அடமானம் வைத்தவர், சொத்துக்கு சொந்தக்காரர் மனிஷா. பேர்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு ஃபோன் நம்பர் அவசியமே இல்லை, போட தேவையில்லை. அடமானம் பெற்றவருக்கு மட்டும் ஃபோன் நம்பர் போட்டால் போதும். பேர், அப்பா பெயர், வயசு, ஆதார் எண், அட்ரஸ்ஸு எல்லாம் சரியாக கொடுத்துட்டு சேர்க்கன்னு கொடுத்துருங்க. கீழே எல்லாம் சேர்ந்தோடனே எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்து வந்துடலாம். இப்போது பிரதிநிதி எதுவும் கிடையாது, பேங்க்குக்கு இருந்தால் தான் பேங்க் மேனேஜரை சேர்ப்போம். இது தனி நபரிடம் வாங்கின கடன் தான், அதனால் பிரதிநிதி கிடையாது. இப்போது அடுத்து வந்துடலாம். இப்போது சாட்சி விவரங்கள் 2 சாட்சி சேர்த்துக்கணும். இது நான் ஏற்கனவே அடித்ததால உங்களுக்கு அப்படியே காமிக்குது. நீங்கள் புதுசாக அடிச்சிங்கன்னா சேர்க்க கொடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்துடுறேன். தாக்கல் செய்பவர் அடமானம் பெற்றவர் தான், அவரை சேர்த்துக்கணும். அவர் பேர் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து வந்துடுறோம். சொத்து விவரம் மனையை சேர்த்துக்கிறேன். இது நான் ஏற்கனவே சேர்த்ததால எனக்கு எடிட் ஆப்ஷன் காமிக்குது. நான் எடிட் ஆப்ஷன் உள்ளே போகிறேன். மனை இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொத்து விவர பட்டியலன்ட்டு சொத்து விவர வகைப்பாடு, அதில் நம்ம மனையை கிளிக் பண்ணுறோம். மனையை கிளிக் பண்ணி சேர்க்கணும். சொத்து விவரத்தில் போயிட்டு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டேன், உள்ளே போயிடலாம். உள்ளே போய் லைன் பை லைனாக போகிறேன். சொத்து விவரம் போயிடுறேன். கிராமம் மேலே போட்டுக்கணும். அடுத்து வந்துடுறேன். உங்களுக்கு என்னவோ அந்த கிராமம் போட்டுக்கோங்க. அடுத்து வந்துடுறேன். புல விவரங்கள் சர்வே எண், இது வந்து ஃப்ளாட்டு, அதனால் வந்து இணைப்பு புல எண் போட்டிருக்கேன். உங்களது எந்த சர்வே நம்பரோ அதை போட்டால் போதும். இது இணைப்பு புல எண்ன்றதால 3 நம்பர் போட்டு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே நம்பர். தெரு பேர்லாம் என் பக்கத்தில் இருக்குது. ஃப்ளாட்டுன்றதால நகர் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா அதை விட்டுடலாம். எவ்வளோ சதுர அடி இங்கே கொடுத்துட்றேன். மேம்படுத்துக.
மனை எண் போட்டுட்டு அடுத்து வந்துடுறேன். சொத்துக்கு 4 பக்கமும் என்ன இருக்குன்னு சக்கு பந்தி அடிக்கணும். 4 பக்கமும் சக்கு பந்தி அடிச்சுட்டு அடுத்து வந்துடுறேன். சொத்து அளவுகள் இது சதுர அடின்றதால அடியை போட்டுக்கிறேன். 60, இந்த இடத்துல 20. சதுர மீட்டராக இருந்தால் நம்ம எவ்வளோ சதுர மீட்டரோ அதை கொடுத்துட்டு இந்த பாக்ஸில் 1 கொடுத்தா போதும். அது சதுர மீட்டர் அடிக்கும்போது நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போது சதுர அடி தான். பாக்ஸில் சொத்து விவரத்தை ஃபுல்லாக டீட்டெயிலாக எழுதிடணும், டைப் பண்ணிடணும். ஏன்னா இது ஈஸியில் பாக்ஸில் நம்ம என்ன அடிக்கிறோமோ அதுதான் ஈஸி எடுக்கும்போது வரும். அதனால் இந்த பாக்ஸை தெளிவாக அடிச்சிடணும். இப்போ அடுத்து வந்துடுறேன். சேமிக்க மற்றும் தொடர்க. பதிவு செய்யப்பட்ட அந்த அடமான ஆவணத்தோடைய அமௌண்ட்டு எவ்வளோ கடன் வாங்கணும், அடமானமாக வச்சு எவ்வளோ கடன் வாங்கணும் அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு அடுத்து வந்துடுறேன். இந்த டீட்டெயிலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சேமிக்க மற்றும் தொடர்க. இது நான் ஏற்கனவே அடித்ததெல்லாம் ஏற்கனவே டிபி நம்பர் காமிக்குது. கணினி கட்டணம், அந்த சிடி ஃபீஸு எல்லாமே வந்துடுச்சு பாருங்கள். மொத்த பதிவு கட்டணம் பைசலுக்கு எப்பயுமே 510 தான். அது வந்து எம்ஓடியாக இருந்தாலும், பேங்க்கில் வைக்கிற சிம்பிள் மார்ட்டேஜாக இருந்தாலும், தனிநபரிடம் வாங்கின கடனாக இருந்தாலும் நம்ம பைசல் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒரே ஃபீஸ் தான், 510 ரூபா தான். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுறேன். அவ்வளோதான், டிபி நம்பர் எடுத்தாச்சு. நான் வேறு வீடியோவில் டோக்கன் போடுறது, ஸ்டாம்ப் ஏற்றுறதுலாம் சொல்கிறேன். இப்போ சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அவ்வளோதான். தேங்க்யூ.